அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் அன்பு இஸ்லாமிய உறவுகளே, யூதர்களே பொறாமைப்பட்ட விஷயம், இதை எப்பவும் செய்யாமல் விட்டுவிடாதீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெரிய உண்மையை சொல்லியிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யூதர்கள் 3 விஷயங்களில் நம்மிடம் பொறாமை கொள்கிறார்கள். 1. அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்வதில், ஆமீன் என்று சொல்லுவதில், வரிசைகளை முறையாக நிற்பதில். ஸஹீஹ் இப்னு ஹிப்பான், ஹதீஸ் நம்பர் 253. யாராவது நமக்கு நன்மை நாடி துவா சொன்னாலோ, நாமே ஆமீன் சொன்னாலோ, முஸ்லிம்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து சலாம் சொன்னாலோ, இதைத்தான் யூதர்கள் பொறாமைப்பட்டார்கள் என்பதை இந்த ஹதீஸ் தெளிவாக சொல்கிறது. சிறிதா இது? ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்கிறார். அதற்கு மலக்குகள் துவா செய்கிறார்கள். யாராவது நமக்கு நன்மை கூறினாலோ அல்லது நாம் ஒரு துவா கேட்டாலோ, ஆமீன் என்ற ஒரு வார்த்தை சொன்னாலே அதற்கான நன்மை நமக்கும் கிடைக்கும். இந்த 2 செயல்கள், சலாம் பரப்புதல், ஆமீன் சொல்வது, இவை இவ்வளவு பெரிய நன்மை கொண்டவை என்பதால் யூதர்களே பொறாமைப்பட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக சொன்னார். அதனால் இன்று நாம் செய்ய வேண்டியது ஒரு விஷயம்: சலாம் பரப்புங்கள், நன்மைக்கு ஆமீன் சொல்லுங்கள். அல்லாஹுவின் அருளிருக்கும். குல்லு மஅரூஃபின் ஸதகா, ஒவ்வொரு நற்செயலும் ஒரு தர்மமே. இந்த நன்மையை மற்றவர்களுக்கும் பரப்பி அல்லாஹ்விடம் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறந்தாதீங்க. நன்மையான விஷயத்தில் அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.